வணக்கம்ங்க. நாங்க பிஸ்மிலாகாஸ் பேசுறோம். பிஸ்மிலாகாஸ்ல பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையில ஒரு ஃபங்க்ஷனு சென்னைக்கு போயிருந்தேன். காலைல 5 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும். எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு போனா 147 கிலோமீட்டர் வரும். 147 கிலோமீட்டர் போய் ரிட்டர்ன் வந்தனுங்க. இப்போ ரிட்டர்ன் காஞ்சிபுரம் தாண்டி தான் வீடியோ பிடிக்கிறேன். மொத்தம் 150 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்தது ஒரு 70 கிலோமீட்டர், 220 கிலோமீட்டர் லைவ் வீடியோ எடுக்கிறேன். ஆயில் அடிக்குதா பாருங்க. அடிச்சா எடுக்காதீங்க, அடிக்காத வண்டி தான் கொடுப்போம். நேத்துல இருந்து இதை ஷாப் வீடியோ போட்டு 6 வண்டி கொடுத்துட்டேன். 6 வண்டி எடுத்து போன எல்லாரும் ரொம்ப நன்றி. இது எவ்வளவு வண்டி எடுத்துன்னு போயிருக்காங்க. இதுமாதிரி நான் லைவா வீடியோ போடுவேன். ஏன்னா ஒரு வண்டியும் நான் எடுத்துன்னு போற வண்டி எதுக்கு எடுத்துன்னு போறேன்னா, இந்த வண்டி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுனே எடுத்துன்னு போவேன். அதே மாதிரி டாடா ஜஸ்ட் எடுத்துன்னு போனேன். சென்னைக்கு போயிருந்தேன். 1500 ரூபாய்க்கு தான் டீசல் போட்டேன். இன்னும் டீசல் இருக்கு. வண்டி பக்காவா இருந்துச்சுங்க. ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன். ஆயில் அடிச்சா எடுக்கணும், ஆயில் எடுக்கலாம், ஆயில் அடிக்கலாம் எடுக்கலாம். 2016 2 ஓனர் டாப் மாடல் ஹேர் பேக் வண்டி கஸ்டமர் கூட்டிருக்காரு. இப்போ நம்ம ஸ்டிக்கர் காமிக்கிறேன். லைவ் வீடியோ இதுதான் நான் பிடிக்கிறது. லைவா பிடிக்கிறேன். சென்னையில இருந்து ரிட்டர்ன் வந்து கிட்ட பிடிக்கிறேன். 220 கிலோமீட்டர் ஆயிடுச்சு ரிட்டர்ன் வந்து எடுத்து காமிக்கிறேன், பாத்துக்கலாங்க. வண்டி கூட நான் ஆஃப் பண்ணல, அப்படியே நிக்க வச்சு அப்படியே அந்த ஹீட்ல தான் எடுக்கிறேன். லைவா எடுக்கிறேங்க. ஏன்னா ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா 200 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அது ஓபன் பண்ணக்கூடாது. கூலிங்ல தான் ஓபன் பண்ணி காமிக்கணும். ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன், பாத்துங்க. ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. ஆயில் இருக்கா பாத்துங்க. 220 கிலோமீட்டர் போயிட்டு வந்து எடுக்கிற வண்டி பாருங்க. ரேஸ் பண்றேன், ரேஸ் பண்ணு. கை வைக்க முடியல அந்த இடம், அதனால ஏன்னா தள்ளி வச்சிருக்க பாருங்க. ஏன்னா ஹீட்டு நம்ம கை வைக்க முடியாது, அவ்வளவு ஹீட்டா இருக்கு. ஆனா ஆயில் போக தள்ள பாருங்க. இன்னொரு இடம் வைக்கிறேன். ஆயில் போக சுத்தமா தள்ளாது, காட்டுப்பா. ரேஸ் பண்ணுவா. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க. அதனாலதான் நம்ம வியாபாரம் வேற லெவலு. ரேஸ் பண்ணுவா. சுத்தமா இருக்குங்க வண்டி, பக்கா கண்டிஷனு. இங்க வந்து பைபாஸ்ல நிக்கிறதுனால உங்களுக்கு வெளிய சத்தம் நிறைய கேட்கும். வெளியே அவுட் சத்தம், வண்டி சத்தம்லாம் ஓவரா கேட்கும். நம்ம இன்ஜின் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கனால தான் நிக்க வச்சு வீடியோ பிடிக்கிறேன். லைவ் வீடியோ தான், பக்கா கண்டிஷனா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. நான் வாங்க என்னவோ பண்ணி தரேன். கஸ்டமர் 4:30 கேட்டு இருக்காரு இந்த வண்டி. லைவா இப்போ வந்துருவேன். இன்னொரு எப்படி பார்த்தாலும் இப்போ 11 ஆகுது டைம். 5 மணிக்கு போனது ஃபங்க்ஷன் முடிச்சு நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன். 11 ஆகுது. 1:30 மணிக்கெல்லாம் நான் ஆபீஸ்க்கு போயிடுவேன். வாங்க, வண்டி பக்கா இருக்கு. வேற வண்டிலாம் வர வச்சு போட போறேன். இப்ப இருக்கிற வண்டி நம்ம ஆபீஸ்ல இருக்கிறது இனோவா இருக்கு, ஈகோ இருக்கு, சாண்ட்ரா இருக்கு, இன்னொரு இண்டிகா ஒண்ணு வந்திருக்குங்க. அதுக்கு மாதிரி இது இருக்குங்க, பக்காவா இருக்கு. 2 இனோவா இருக்கு. இன்னொன்னு சுமோ ஒண்ணு வந்துச்சு. அந்த கோல்டு சுமோ நேற்று வெளியே போயிருந்துச்சு. டாடா சுமோ கோல்டும் வந்துச்சு. இந்த வண்டியை பாருங்க, ஒரு 7 வண்டிக்கு இருக்கு. எல்லாமே பக்கா இருக்கு. 220 கிலோமீட்டர் ஆயில் அடிக்கல. சுத்தி காமிக்கிறேன், பாத்துங்க. வண்டி பக்காவா இருக்குங்க. நான் எடுத்துன்னு ஓட்டின்னு போய் வந்தா நல்லா இருந்தா நான் எடுப்பேன், எல்லாம் எடுத்துன்னு போக மாட்டேன். சுத்தமா இருக்கு. 1500 ரூபாய்க்கு டீசல் போட்டேன். இப்போ நான் ரிட்டர்ன் போறதுக்கு எப்படி பார்த்தாலும் 300 கிலோமீட்டர் ஆயிரம். அப் அண்ட் டவுனு 300 கிலோமீட்டருக்கு போய் வருது. நல்லா இருக்கு வண்டி, கோட்டா செட்டு. அதனால இந்த வண்டியில வந்தேன். ஃபேமிலியோட தான் போயின்னு இருக்கோம். இப்போ போயிடுவோம். போயிட்டு காமிக்கிறேன், பாருங்க வண்டியை. வீடியோ பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லி அப்டேட் பண்றேன், டெய்லியும் கொடுக்குறேன், பாருங்க.